நாட் ஆல்வேஸ் மென். டேய் இப்படி எல்லாம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கேரளால ரீசெண்டா ஒரு பஸ்ல நடந்த இன்சிடென்ட்டா ஒரு பொண்ணு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து பேட் டச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆஸ் அ கேர்ளா பஸ்ல போற ஒரு பொண்ணா நான் சொல்றேன், நிறைய கூட்டம் இருக்கும். சோ த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க மாதிரி டச் பண்றாங்க அப்படின்னா அது இன்டென்ஷனலா பண்றாங்களா இல்ல கிரௌட்னாலயா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி கிரௌட்னால அப்படின்னா ஒன் ஸ்டெப் நம்ம தள்ளி நிக்கலாம், இல்ல வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி நிக்கலாம். இல்ல செகண்ட் டைமுமே பண்றாங்க அப்படின்னா அப்போ அந்த கண்டக்டர் கிட்ட இல்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பண்ணாம யூடியூப்ல வைரல் ஆகிறதுக்கு இல்ல வந்து நான் இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னு போடுறது ரொம்ப பெரிய தப்பு. இதோட விளைவு என்னன்னு தெரியுமா? சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் ஆல்வேஸ் மென். சோ நம்ம வந்து எப்பயுமே பசங்களை தான் வந்து குறை சொல்றோம். இவங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க குடிச்சாலே இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க, அவங்க எங்கேயா நம்ம வந்து 10 மணிக்கு மேல வெளியே போனாலே அவங்களோட பார்வை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எப்பயுமே பசங்களை நம்ம சொல்றோம். ஆனா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி பண்றாங்க. அந்த பையன் நம்ம கிட்ட பேசலாம், நமக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படின்னா டக்குனு செக்ஷுவல் ஹராஸ் பண்றான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் விமென்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப பெருசா விசாரிக்காம அந்த பையனுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அதுவுமே ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல உங்களால ஷவுட் பண்ண முடிஞ்சா ஷவுட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா மத்தவங்க கிட்ட சொல்லுங்க. அதை தாண்டி இந்த மாதிரி நான் அவேர்னஸ்க்காக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க.